ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஃபோட ஃபைனல் டாஸ்க்கு நான் நினைக்கிறேன். நானும் அசியூம் பண்ணிக்கிட்டே தெரியாட்ட திட்டாதீங்க. ஸோ இந்த கடைசி டாஸ்க்கோட ப்ரமோ தான் இப்போ வந்திருக்கு. எல்லோரும் எப்படின்னா அதில் என்ன முதல்லையே ஒரு இன்ஜஸ்டிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் 0ல் இருக்கிற பவித்ரா, அருண், ஜாக்லின், விஷால் இவங்க எல்லாம் இந்த டாஸ்கில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்னா, ஒரு கிளாக்கு தரையில் படுக்க போட்டு இந்த கிளாக்குக்கு மேலே நீங்கள் ஏறி நிற்கிற மாதிரி நிற்கணும். நின்றுட்டு சென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சிட்டு நிற்கணும். பிடிச்சி நின்றுட்டு அந்த கிளாக் அப்படி இப்படி அங்கேயும் இங்கேயும் ஆடி அதில் வந்து 12 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பால்ஸை அந்த கிளாக்கோட 12 நம்பர்ஸ்லேயும் அந்த ஹோலுக்குள்ளே போய் விளையாடுற மாதிரி வைக்கணும். 12 நம்பர்ஸ்கிட்டையும் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோலுக்குள்ளாடி கரெக்டாக அந்த ரெட் கலர் பால்ஸ் அதுக்குள்ளே போய் விழுற மாதிரி நம்ம நின்ன இடத்துலேருந்து ஆடி அப்படி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இதுதான் அந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் நான் வந்து எல்லாரோட ஷூவையும் உட்காந்து நோட் பண்ணேன். இந்த ஏதோ ஒன்று என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறது, இவன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கிற மாதிரி தான் உட்காந்து நான் ஷூஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணேன். ஷூஸ் நோட்டீஸ் பண்ணதில் தீபக்குக்கும் முத்துக்குமரனுக்கும் 2 பேருக்கும் உள்ள ஷூ மட்டும் பிளாக்குக்கு கீழே ஒரு லைட் ஒயிட் கலர் வந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ரமோவில் பார்த்த வரைக்கும். மற்றபடி ராணவா கமான் இது உன்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் வந்துட்டு அருண் என்கரேஜ் பண்ணுறாரு. முத்துக்குமரனும் தீபக்கும் டாஸ்க்கை முடித்த மாதிரி தெரியுது. அப்புறமா இங்கே வெளியில் வந்துட்டு எல்லோரும் நிற்கும் போது ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். ஸோ ரிசல்ட் சாட்டர்டே தெரியும்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் டாஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா ஃபைனல் 2 டாஸ்கில் ஒரு டாஸ்க்காக இருக்கலாம். ஏன்னா வந்து ரிசல்ட் இப்போவே தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு இதாகிடுங்கிறதுனால வெளியில் அனௌன்ஸ் பண்ணாமல் விஜய் சேதுபதி சார் எபிசோடுக்கு ஒரு ஹைப் வைக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் முத்துக்குமரன் வந்து அந்த 11 பாயிண்ட் இருந்தார், அவர் இப்போ 19 பாயிண்ட் வரணும். அது எப்படி வந்தார் என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். வேறையும் டாஸ்க் இருந்ததா, இல்லை ஃபோன் டாஸ்கில் முத்துக்குமரன் அவுட்டு. ஸோ வேறு ஒரு டாஸ்க் இருந்துச்சா இல்லையாங்கிறத லைவ் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.